பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். யார் சிலுவைக்கு எதிரி என்கிறதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. சிலுவைக்கு எதிராளிகள் இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ணீரோடு சொல்லுகிறேன். இன்றைக்கும் அநேக சிலுவைக்கு எதிராளிகள் எழும்பிவிட்டார்கள். அவர் சிலுவை குறித்த செய்தியை உலகத்திற்கு சொல்லும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவர் சொன்னார், ஜனங்களை பார்த்து, சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நீங்க தெரியவே கூடாது என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக சிலுவை சுமந்த இயேசுவை மட்டும்தான் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு இடத்துல எப்படி கேட்பாரு தெரியுமா? ஒரு சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை உருவாக்கினார். அவர் தான் தகப்பன், அவர் தான் முக்கியமானவர். ஆனா அவர் உருவாக்கிட்டு போன பிறகு அப்பல்லோங்கிற ஒரு சின்ன ஊழியக்காரர் அதை பொறுப்பெடுத்துக்கிறார். ரெண்டாவது அப்பல்லோவுக்கு ஒரு குரூப் அங்கே வந்துடும். முதல்ல பவுலுக்கு ஒரு குரூப் வந்துடும். கொஞ்சம் பேர் நாங்கள் பவுலோட சேர்ந்தவங்க அப்படின்ட்டாங்க, கொஞ்சம் பேர் நாங்கள் அப்பல்லோவோட சேர்ந்தவங்க. அவருக்கு கோபம் பவுலா உங்களுக்காக சிலுவை சுமந்தா, இல்லை அப்பல்லோ உங்களுக்காக சிலுவை சுமந்தாரா? கிறிஸ்துவே உங்களுக்காக சிலுவை சுமந்தாரு. அப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா? நீங்கள் கவனித்து பாருங்கள். சிலுவைக்கு எதிராளிகள் இன்றைக்கு எழும்பிவிட்டார். தங்களை மேன்மைப்படுத்துகிறவர் இன்றைக்கு எழும்பிவிட்டார். தங்களுக்கான காரியங்களை சேகரித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு எழும்பிவிட்டார். எனக்கு அன்றைய பார்க்கும்போது அன்றைய ஊழியர்கள் பாருங்கள், என்னை நோக்கி பார்க்கிறது என்ன என்று சொல்லி அந்த கையை பிடித்து அந்த முடவனுக்கு இயேசுவை காண்பித்து கொடுத்தவர் பேதுரு. அல்லேலூயா. அப்படித்தான் அவர்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் அவர்களை பார்க்கிறார்களோ அப்பொழுது எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, அவரை பாருங்கள் என்று சிலுவையை காண்பித்து கொடுத்தவர்கள். ஆனால் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், சிலுவைக்கு எதிரிகள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்களை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்களாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு, நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில வந்திருக்கிற நீங்கள் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை தான் அவர்களை குறித்து சொல்லுகிறார். என்ன? அடுத்த வசனத்தை வாசித்தால் புரியும். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய மகிமை. அவர்களுடைய லட்சையே, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யார் சிலுவைக்கு எதிரிகள் என்றால், நல்ல கவனிங்க, யார் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்களோ அவர்களே. காலையில நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பூமிக்கு அடுத்தவைகளையே நீங்கள் சிந்திக்க வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டை போல நாம் வாழ்ந்து விட்டு போயிருக்கலாம். இயேசு இத்தனை பெரிய தியாகத்தை சிலுவையிலே செய்ய வேண்டியது இல்லை. நான் நிச்சயமாக நம்புகிறேன், இயேசு எனக்காக சிலுவை சுமந்தது என்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்காக. அவருடைய திட்டம் என்னை இந்த பூமியில் இருந்து கொண்டு போக வேண்டுமானால் நான் இந்த பூமியை குறித்தே இன்னும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் நான் சிலுவைக்கு எதிரியாகத்தானே இருக்க முடியும். இதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். அப்ப எப்படிங்க இந்த உலகத்தை பற்றி நாங்க சிந்திக்கவே கூடாதா? இந்த உலகத்தையே சிந்திக்க கூடாது. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, இந்த உலகத்தை மட்டுமே ஒருவன் சிந்தித்தானால் அவன் சிலுவைக்கு எதிராளி, அவனுடைய முடிவு அழிவு, அவனுடைய மகிமை லெச்சை என்றால் அவமானம். அதனால் இன்றைய செய்திகள் நான் உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை இங்கிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தின் நன்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் உலகத்தின் நன்மைகளை மட்டுமே சொல்லுகிறார் லட்சையானவனாய் நான் இருக்க விரும்பவில்லை. உலகத்தின் நன்மைகளை மட்டுமே சில செய்திகள் இன்றைக்கு பேசப்படுகிறது. அவர்களுக்காகத்தான் அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் கண்ணீரோடு பேசியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட செய்திகள் கேட்க நேர்ந்தால் அது சிலுவைக்கு எதிராளிகளுடைய செய்தி என்று
அவர்களை விட்டு விலகி விடுங்கள். அதைத்தான் கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் எழும்பி விட்டார்கள். அவர்கள் தான் சிலுவைக்கு எதிராளிகள். உலகத்தை குறித்து, உலகத்தின் நன்மைகளை குறித்தே அவர்கள் பேசுவார்கள். தேவன் நம்மை உலகத்தில் வைக்க விரும்பினால் அவர் இங்கு வர வேண்டியதில்லை, இத்தனை பாடுகள் சகிக்க வேண்டியதில்லை, அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டியதில்லை, அவர் அடிக்கப்பட வேண்டியதில்லை. அவர் நமக்கான ராஜாவா உங்களை வச்சிருக்கணும்னா அவர் மேலே இருந்திருக்கலாம், நம்மை ராஜாவா ஆக்கியிருக்கலாம். தாவீது ராஜா இருந்தாரு, ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தாரு. பழைய ஏற்பாட்டில் இவைகள் எல்லாம் அருளப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் நமக்கு அருளப்பட்ட மேலான ஆசீர்வாதம் எது தெரியுமா? அவரோடு வாழுகிற பெரிய ஸ்லாக்கியம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி எதை குறித்து அதிகம் சிந்திக்கிறீர்கள் என்பதை இந்த காலையிலே சிந்தித்து பார்க்கும்படி தேவன் கேட்கிறார். சிலுவை குறித்து தேவனை மேன்மை பாராட்டுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? காலையில் எழும்பி தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே எனக்காக இந்த பூமி வர வந்துட்டு போயிருக்கிறீங்களே, நீங்க செய்த அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. இரண்டாவது செய்ய வேண்டியது, எனக்கு இந்த ரட்சிப்பை, எங்களுக்கு இந்த ரட்சிப்பை நீங்க தந்தீங்களே ஆண்டவரே. நாங்கள் உமக்கு துரோகிகளா இருந்தோம், உமக்கு தூரமானவர்களா இருந்தோம், உம்மை அறியாதவர்களா இருந்தோம், உம்மை விட்டு விலகி வாழ்ந்தோம். நாங்கள் கிறிஸ்தவம் என்றாலே எங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது என்று சொன்னோம். எங்களை தேடி வந்தீரே ஆண்டவரே. அதனால்தான் உலகத்துக்கு அடுத்தவைகளை மட்டுமே சிந்திக்கிறவர்களாய் போய்விடாது. தேவனுக்கானவைகளை சிந்தியுங்கள், பரிசுத்தமாய் வாழ்வதை சிந்தியுங்கள், ஆத்தும ஆதாயம் செய்வதை சிந்தியுங்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதை சிந்தியுங்கள். தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்திலே காலையில் எழும்பி இவ்வாறு சொன்னார், உமக்கு பிரியமானதை செய்யவே நாடுகிறேன், உமது நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே. அதனால் உங்களை உலகத்திலே நிறைய பேர் வைக்க விரும்பினார்கள் என்றால் அவர்கள் சிலுவைக்கு எதிராளிகள். உலகத்து ஆசீர்வாதங்களை பேச வேண்டும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக உலகத்தின் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும், அதை தேவனுக்காக நாம் சுதந்திரிக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் அதை மட்டுமே சிந்தித்து சிலுவைக்கு எதிராளிகளாக மாறிவிடக் கூடாது என்பதிலே நாம் கவனிக்க வேண்டும். நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்கு அவர் தரித்திரர் ஆனார் என்பது உண்மைதான். நம்மை சுகமாக்குவதற்கு அவருடைய தழும்புகள் போதுமானது என்பது உண்மைதான். அது எல்லாவற்றை விட நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறார். இதை அவர் கண்ணீரோடு சொல்லி இருக்கிறார் என்றால், அந்த பிலிப்பு அவர் அந்த நாட்களில் இந்த நிருபத்தை எழுதும் போது எத்தனை கள்ள ஊழியர்களை எழும்பி மக்களை பூமிக்கு எடுத்த காரியங்களிலே வஞ்சித்திருப்பார்கள். அதனால்தான் அவர் கண்ணீரோடு ஜெயிலில் இருந்து, நான் கண்ணீரோடு எழுதுகிறேன். அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கின்றாரு, ஒற்றுமையா இருக்கின்றார். ஆனா இங்கே அவருக்கு கண்ணீரை வர வைத்த சம்பவம் என்னவென்றால், மக்களை பூமிக்கு அடுத்த காரியங்களிலே சிந்திக்க வைத்து விட்டார்கள். ஆனால் அவர் அடுத்த வார்த்தை 20ஆம் அதிக வசனத்தை கவனியுங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் வருவார்ங்கிற காரியத்தையே மறந்து வேலை, பணம், செல்வம் இதை மட்டுமே தேடுகிறவன் சிலுவைக்கு எதிராளி. ஆண்டவரையே தேடாமல், ஆண்டவரை முக்கியப்படுத்தாமல், ஆண்டவர் வருவார் என்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உலகம், பணம், செல்வம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய முடிவு தான் லட்சை. ஆண்டவர் சொன்னார், உலகத்தையே நீ பிடிச்சிட்டு வந்தாலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இவ்வளவு காரியம் வச்சிருக்கேன், இவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு சொன்னா அது ஆண்டவர்கிட்ட செல்லாது. அப்ப எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று, பெர்ஃபெக்ட்டா மாறிட்டேன், நான் 100க்கு 100 அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லாம என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இத்தனை பேர் ஆசையா இந்த ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. நிறைய விசுவாசிங்கள்ட்ட பார்த்தா, தெரியாமல வந்துட்டேன் இந்த சர்ச்சுக்குள்ள, தெரியாமல இங்க வந்துட்டேன், தெரியாமல இந்த இயேசுவை அறிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது போல இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, லாபமான எல்லாத்தையும் குப்பையா எண்ணுகிறேன், ஆசையோ தொடர்றேன். எப்படி தொடர்றாரா? ஆசையா. ஒரு தடவை அவர் கடைசியா எருசலேமுக்கு போய் ராயனுக்கு முன்னாக நிற்க வேண்டும் என்பதுதான் அவர் முதலாவது இயேசுவை சந்தித்த போது ஆண்டவர் அவருக்கு சொன்னது. எருசலேமுக்கு போனா நீ செத்து போவா என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள்.
எல்லாரும் கையை பிடிச்சு அழுகிறார்கள். எருசலேமுக்கு போனா நீங்க செத்துருவீங்க, உங்களை கொன்றுவாங்கன்னு. அவர் சொல்றாரு, ஏன்பா நீங்கெல்லாம் அழுது என்ன அழுக பண்றீங்க? கர்த்தர் எனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவருடைய அந்த நம்பிக்கையை பாருங்க. எல்லாருக்கும் பவுல் இறந்து போயிடுவார், பவுல் செத்து போயிடுவார், பவுலை எருசலேம்ல கொன்றுவாங்க, அவரை அடிச்சிருவாங்க, அவர் ஆண்டவரே சொல்லிட்டாரு நீங்க போக வேண்டாம், நீங்க போக வேண்டான்னு. எல்லாரும் மாம்சத்துக்கு அடுத்தவைகளை சிந்தித்தார்கள். அவர் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற ஆசையாய் தொடர்கிறாரு. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, பணம், சம்பாத்தியங்கள் இவைகளெல்லாம் முடிவு லட்சியை கொண்டு வந்துடும். அதனுடைய முடிவு எப்பொழுதும் வயிற்றுக்கானவைகளையே சிந்தித்து கொண்டுதான் வயிற்றுக்கு கூட இல்லாமல் போய்விட்டோம். சிந்திக்க வேண்டியது மேலானவைகளை. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என் பிள்ளைக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்தேன், அவளை விட்டுட்டு போயிடுவானா, இங்கேயே நான் விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ என்கிறது தான் ஆண்டவருடைய வருத்தம். நமக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்ச ஆண்டவர் இந்த பூமியில ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போவாரானால் அவருக்கு எவ்வளவு வேதனை வரும். அதனால்தான் உலகத்துக்கு அடுத்தவைகளையே சிந்திக்காமல் ஆசையாய் தொடருங்கள். இந்த ஓட்டத்தை எத்தனை பேர் ஆசையாய் தொடருகிறீர்கள்? அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே வாசிக்கிறேன், பிடித்து கொண்டேன் என்று ஒரு நாளை எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகள் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடரு. நம்ம ஓட்டமெல்லாம் அந்த பந்தய பொருள் தான், அதை மட்டும் தான் நோக்கி தொடரணும். எவ்வளவு நகை வாங்கலாம் வாங்குங்க, ஆமா, எவ்வளவு சேர்த்து டெபாசிட் பண்ணலாம் வைங்க, ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அதையெல்லாம் பிடிக்கிறேன்னு அதே பொருளை விட்டுறாதீங்க. இந்த பந்தய பொருளை இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நிருபமாகிய 2 தீமோத்தேயுல சொல்றாரு, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு. எவ்வளவு ஒரு நிச்சயம்! இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? இன்னைக்கு நான் மறித்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல போக முடியும், எனக்காக ஒரு பெரிய அந்த நீதியின் கிரீடம் இருக்கு. உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு அந்த நிச்சயம் இருக்கு தெரியுமா? அதை நோக்கி தொடர்கிறவனுக்கு நிச்சயமா அந்த நிச்சயம் இருக்கும். வேற எதையோ நோக்கி நான் தொடர்கிறேன் என்றால் அங்கே மாட்டிக்கிறோம். ஆனா அதைத்தான் அவர் சொல்லுகிறார் 15வது வசனம், ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கனவும். எந்த சிந்தை? தொடரணும், பிடிக்கணும். எதை எதை பிடிக்கணும்? அந்த மாதிரி ஒரு பைக் வாங்கியே தீருவேன், அந்த மாதிரி ஒரு கார் வாங்கியே தீருவேன், அந்த இடத்த பிடிச்சே தீருவேன், அவ்வளவு ரூபா சம்பாதிச்சே தீருவேன். அது இல்லை நமக்கு வெறி, அது அவனுக்கு வெறி. இங்கே இந்தியாவில் யார் நம்பர் 1 பணக்காரன்னு 2 பேருக்கு இடையில போட்டி நடக்குது. இப்படி உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு விதமான காரியத்துக்கு போட்டி போடுறான். நம்ம என்ன சிந்தையா இருக்குன்னு தெரியுமா? அந்த பந்தய பொருளை நான் பிடித்தே தீருவேன் என்று. அப்ப யார் சிலுவைக்கு எதிரிகள்? ஒவ்வொரு நாளும் எழும்பி உலகத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறேன். நான் சொன்னேன், காலையில எழும்பின உடனே கடவுளுடைய முகத்தை தேடாமல் வேலைக்கு ஓடுகிறானே அவன்தான் சிலுவைக்கு எதிரி. பணம் பணம் என்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு ஓடுகிறானே அவன்தான் சிலுவைக்கு எதிரி. சம்பாத்தியம் சம்பாத்தியம் என்று பணத்தையே சேர்த்து வைக்க துடிக்கிறானே அவன்தான் சிலுவைக்கு எதிரி. யார் தெரியுமா? சிலுவையை குறித்து சிந்திக்கிறவர்கள். எனக்கு ஒரு மோட்ச வீடு இருக்கிறது, எனக்கு ஒரு நித்திய மகிமை இருக்கிறது, எனக்கு ஒரு நித்திய மேன்மை இருக்கிறது, அதை குறித்த சிந்தை உள்ளவர்களாயிருந்தால் இதையெல்லாம் நம்மை நம்பி கர்த்தர் கொடுத்து விடுவார். நான் அதான் நம்புறேன். என்ன நம்பி கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை தரணும்னா ஒரே ஒரு நம்பிக்கை அவருக்கு வரணும். இவன் இதை மட்டுமே வைத்து கொண்டு இதை வைத்து என்னை மறந்து விடுவான் என்று நினைத்தால் அவர் கொடுக்கவே மாட்டார். வாய்ப்பில்லை. வேதம் நமக்கு சொல்லுகிறது, உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்துவார். முதல்ல சீர்படுத்துவார். என்ன சீர்படுத்துறது? இவன் மேலே பார்க்குறவன் தானா? இவனுக்கு நிறைய கொடுத்தோம்னா இவன் ஜெபம் பண்ண மறந்துடுவானோ? இவனுக்கு நிறைய கொடுத்தோம்னா, அதனால தான் நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லி கொடுக்கறது, இல்லாத போது கூட விட்டுருங்க, இருக்கிற போது ஜெபிக்காம இருந்துடாதீங்க. ஏன்னா இல்லாத போது ஜெபம் தானா வந்துடும். ஆனா பணமும் செல்வமும் இருக்கும் போது முட்டி போட பழகிக்கிறங்க, மேல பார்க்க பழகிக்கிறங்க. அப்படி மேல பார்க்க பழகாதபடி உலகத்தை பார்த்து வாழ்ந்தா அவன் தான் சிலுவைக்கு யாரா? எதிரியா. அதனால ரோமர் 8:5 சொல்லுது, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். ஒரு பணம் வரும்போது கடவுளுக்கு இதுல என்ன செய்யலாம், ஆண்டவருக்கு இதை என்ன செய்யலாம். ஆமா, நமக்கு பணம் வரும்போது நமக்கு 1 லட்சம் ரூபா வந்துச்சுன்னா நம்ம தேவை 2 லட்சமா இருக்கும்.
நமக்கு 3 லட்சம் வந்தா நம்ம தேவை 5 லட்சமா இருக்கும். உடனே நம்ம அதை செய்யலாம், ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவரை இன்னும் நம்ம ஆண்டவருடைய காரியங்களில் எவ்வளவு நாம் செயல்பட முடியும் என்பதையே சிந்திக்கிறவன் தான் ஆவிக்குரியவனாக இருப்பானே. அப்படி சில ஆவிக்குரியவர்கள் சிந்தித்ததினால்தான் நமக்கு இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கிறது. சிலர் ஆவிக்குரிய ரீதியாக சிந்தித்ததினால், வீடு இல்லாத அநேகர் ஆண்டவருக்கு வீடு வேண்டும் என்று சிந்தித்ததினால் நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இதெல்லாம் சிலருடைய சிந்தனைகளினால் ஏற்பட்டது தான் என் அருமையான பிள்ளைகளே. அதை நீங்கள் கவனித்து உங்கள் சிந்தையும் அப்படி இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்த ஒருவருடைய சிந்தையும் நான் பிடிக்க வேண்டும், நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் அதை நோக்கி தொடர வேண்டும். அதனால்தான் சொல்லுகிறேன், இன்றைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கிறது, இன்றைய சபைகள் எப்படி இருக்கிறது, இன்றைய பிரசங்கங்கள் எப்படி இருக்கிறது, 90% சிலுவைக்கு எதிராளிகள். ஆண்டவர் மேல இருந்து நினைச்சிருப்பாரு, நான் பண்ண தியாகத்தை இன்னைக்கு சபை மறந்துருச்சப்பா, இந்த பூமியிலே இவங்களை வைக்கணும்னா நான் அங்கிருந்து இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லையே, இவங்களை பெரிய பணக்காரன் ஆக்கணும்னா நான் அங்கிருந்து ஆக்கியிருப்பனே, ஆனால் இவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான். அதை எபிரேயர் நிருபம் அழகாக சொல்லுகிறது. என்ன தெரியுமா, ஏன் இயேசு இங்க வர வேண்டியதாயிருச்சு? பழைய ஏற்பாட்டு பலி அவனுக்கு ஏதோ ஒரு வகையில், நான் தப்பு செஞ்சேன், எனக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு, அந்த நிம்மதியை தான் கொடுத்துச்சு. அவனை எங்கே கொண்டு போக முடியாம போயிருச்சு? பரலோகத்து. ஏன்னா பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள் பரிசுத்தமுள்ள சந்ததிகள். அல்லேலூயா. அதுக்கு ஆடு மாடு ரத்தம் போதுமானதா இல்லை. பரலோகத்துக்கு நீங்க போகணும்னா அந்த நாட்டில இருந்து ஒரு ஆள் வந்து அவருடைய இரத்தத்தை உங்களுக்காக சிந்தி இருக்க வேண்டும். அது பிதாவின் நீதியா இருந்தது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்க இருக்கிறவெல்லாம் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு விட்டான். அப்ப ஆண்டவரே இறங்கி வந்து அவருடைய ரத்தம் நமக்கு தெளிப்பிக்கப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் யார் தெரியுமா? பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நம்மெல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகள். அப்படின்னா நம்ம ஊர்கள் அந்த காலத்துல பொம்மை செய்ய வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? வட இந்தியால இருந்து அவங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பொம்மை வச்சு பொம்மையை செஞ்சு கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு விற்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆமா, விற்பாங்க. கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு அந்த 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 என்னது புளிய மரத்துக்கு அடியில் வச்சு விற்பாங்க. அவங்கள கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேதான் சமையல் நடக்கும். அவங்களுக்கு ஒரு டென்ட் இருக்கும், அதுக்குள்ளதான் வீடு இருக்கும், அதுக்குள்ளதான் வாழ்க்கை இருக்கும். திடீர்னு அவங்க டென்ட் எல்லாம் கழட்டிட்டு கூடாரத்தெல்லாம் கழட்டிட்டு எல்லாத்தையும் தூக்கி தோல்ல வச்சுட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. மூலம் அப்படித்தான் திடீர்னு ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போறோம். கண்டிப்பா போத்தானே போறோம். யாரும் இங்கேயே உட்கார்ந்து இருக்க முடியாதுல்ல. அழுதாலும் புரண்டாலும் நீங்க 1000 நாள் உபவாசம் போட்டாலும் இங்க இருக்க முடியாதுல்ல. போக வேண்டிய நேரம் போய்த்தானே ஆகணும். அப்ப ரத்தம் எதுக்கு தெளிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த நாட்டுக்கு உரியவர்கள் நீங்கள். இயேசு உங்கள் மேல் ரத்தத்தை தெளித்ததனுடைய நோக்கம், நீங்கள் அந்த நாட்டுக்குரியவர்கள். அதை குறித்த சிந்தை தினந்தோறும் இருக்க வேண்டும். எனக்கு இங்க இல்ல வீடு, எனக்கு மேல இருக்கு, எனக்கு ஒரு நாடு இருக்கு, இது தற்காலிக வீடு, இது தற்காலிக டென்ட். ஏன்னா அப்ப காங்கிரீட் வீடு கட்டலாமா? காங்கிரீட் வீடே 30 வருஷம் தாங்க நிக்குது. நமக்கு ஒரு 60-70 வருஷத்தை நீங்க போட்டு கொண்டு பார்த்தா கூட 2 காங்கிரீட் வீடு கட்ட வேண்டிய நிலைமையில இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க இருக்கிறாங்க. அதனால காங்கிரீட் வீடு கட்டி வாழ்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதை புரிஞ்சு கொள்ளணும், அது தற்காலிகமான வீடு தான். நமக்கு கைவேலை இல்லாத வீடு காத்திருக்கிறது. அப்ப இந்த காலையில வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? உலகத்துக்கு நான் நிறைய விசுவாசிகள்கிட்ட ஆவிக்குரிய ரீதியான காரியங்களை, மனம் திரும்புதலை பற்றி நான் நிறைய செய்திகளை சொல்லி முடிச்சுட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே விசுவாசிங்கிட்ட சொன்னால், விசுவாசிங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அந்த வயிற்று வலிக்காக ஜோம் பண்ணிக்கிறேங்க, அந்த தலைவலிக்காக ஜோம் பண்ணிக்கிறேங்க, அந்த கஷ்டத்துக்காக ஜோம் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் சிந்திக்க வேண்டியது மேலான காரியத்தை குறித்து. நான் அதை தப்பாக சொல்லலை. ஆனால் எந்த விசுவாசியாவது என் குடும்பம் ரட்சிக்கப்பட ஜோம் பண்ணிக்கிறேங்க, என் கணவர் ரொம்ப குடிக்கிறாரு, கொஞ்சம் அவர் ஆண்டவருக்குள்ள வரணும்னு ஜோம் பண்ணிக்கிறேங்க. இன்னைக்கு அந்த மாதிரி மேலானவைகளை சிந்திக்கிற இந்த சிலுவைக்குரியவர்களா நம்ம மாறப்போறோம். இதெல்லாம் நமக்கு அதை சிந்திக்கும் போது இதெல்லாம் நம்ம கூட வந்து இணைஞ்சுக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் விரும்புகிற மாதிரி நான் மேலே பார்த்து வாழ்றவனா ஆயிட்டேன்னா எனக்கு இந்த கீழே உள்ளவைகள் எல்லாம் கர்த்தரால் கேட்காமலே கொடுக்கப்பட முடியும். அவைகளெல்லாம் என் தேவனால் உருவாக்கப்பட்டு, தங்கமும் வெள்ளியும் உலகத்தின் ஆஸ்திகளும் இவைகளெல்லாம் அவர் கொடுத்ததை இவன் பேர் போட்டு ஒட்டிக்கிட்டான். அது எப்படின்னா, பல நேரங்களில் அந்த அரசியல்வாதிகள் நம்ம கொடுத்த வரி பணத்துக்கு இவங்க சின்னத்தை போட்டு ஒட்டி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். சென்னையில் வெள்ளம் வந்த பிறகு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க.
என்ன கட்சி ஸ்டிக்கரை ஒட்டி ஒட்டி என்ன கொடுத்தாங்க, அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாங்க. அதுபோல் சாத்தான் ஸ்டிக்கர் ஒட்டி நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாமே அவர் படைச்சதுதான். இந்த வானம் பூமி தங்கம் வெள்ளி இவைகள் எல்லாம் கர்த்தருடையது. அதனால நீங்க அவரை நோக்கி பார்க்கணும், அவரையே நோக்கி பார்க்கணும். சிலுவைக்கு எதிராளிகளா மாறிடக்கூடாது. சிலுவைக்கு எதிராளிகள் யார்? பூமிக்குரியவைகளையே சிந்திக்க. இந்த அம்மாமாருக்கு காலையில எழும்பின உடனே ஒன்று சிந்திக்கும் பாருங்களேன், இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது. இதுதான் இங்க இருக்கிறவங்களுடைய பெரிய பிரச்சனை. என்ன இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலையே. நேற்று புளி குழம்பு வச்சாச்சு, இன்னைக்கு என்ன குழம்புனே இங்கே தலையை சுற்றிட்டு. காலையில் எழும்பினோன்னா குழம்பு வைக்கிறத சிந்திக்காதீங்க, மேலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு சிந்திங்க. எத்தனை பேர் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழும்பலை? இரவுகளிலே எத்தனை மரணங்கள், இரவுகளிலே எத்தனை ஆம்புலன்ஸ் சத்தங்கள், இரவுகள் தூங்க போய் காலையில் எழும்பாத எத்தனை மனிதர்கள். காலையில் எழும்பி கருத்துடன் கர்த்தருக்கு எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றி உள்ள இருதயம் நமக்கு வர வேண்டும். அது மிகவும் நமக்கு தேவையா இருக்கிறது. காலை எழும்பி பரலோகத்தை நோக்கி பார்ப்பது வாங்குவதற்கு அல்ல, தந்தவைகளை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு. அதனால என் தேவனுடைய பிள்ளைகள் அதுதான். நான் தான் எங்க வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்றது என்னன்னா, பேசாம ஒரு பேப்பர்ல எழுதிருங்க, திங்கக்கிழமை இந்த குழம்பு, செவ்வாய்க்கிழமை இந்த குழம்பு, புதன்கிழமை இந்த குழம்பு, போயிட்டு திங்கக்கிழமை என்ன குழம்பு எழுதியிருக்கு பேசாம வச்சுட்டு குழம்பாம இருங்க. என்ன குழம்பு வைக்கிறேனே குழம்பிட்டு இருக்கிறவங்களா இருக்காதீங்க. நீங்க சிந்திக்க வேண்டியதெல்லாம் மேலான காரியங்களை பிரித்து